ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்த அனிமியோட எபிசோட் 6 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பேக்ரவுண்டில் மார்ஷல் ஈவெண்ட் வந்து ஒரு தடவை மார்ஷல் வேர்ல்டில் அதில் 10 பேர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட், அவங்களுக்கு தான் மார்ஷல் எம்பரர்னு டைட்டில் கொடுத்தாங்க. அவங்களாம் இங்கே பீக்கில் இருக்காங்க. இந்த 10 பேர்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருக்கார். அவரோட டைட்டில் அல்டிமேட் மார்ஷல் எம்பரரு. அவர் நேம் தான் கேட் ஜோன்ஸு. கேத்தை பொறுத்த வரைக்கும் மேனுவல் அல்டிமேட் கல்டிவேஷன் மெத்தடு அதை யூஸ் பண்ணுவார். ஆனால் நம்ம ஹீரோக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு பேக்ரவுண்டில் சொல்கிறாங்க. அதுதான் இந்த வேர்ல்டு ரொம்ப பவர்ஃபுல்லு. என்னோடய ப்ரீவியஸ் லைஃப்பில் இந்த மெத்தடை நான் பயன்படுத்தினேன். ஆனால் அதை நான் கற்றுக்கிறதுக்குள்ளே நான் செத்து போயிட்டேன். இதுதான் நல்ல டைமு கல்டிவேஷன் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறா. பேக்ரவுண்டில் நம்ம ஹீரோ ஸ்டாண்ட்ஸுக்கு ரெடி ஆகிறான். 2 கையும் தரையில் வைக்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே கத்துறான். என்னமோ கையிலேருந்து சவுண்டு கேட்குது. அப்படியே நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோ மூச்சு வாங்கிட்டே, இந்த மெத்தட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எயிட் ரொம்ப பவர்ஃபுல்லு, அது மட்டும் இல்லாமல் இந்த பெயின்ஃபுல்லாக அவர் அனுபவிச்சிருப்பார் ஸ்டார்டிங்லேயே. எப்படியாச்சும் இந்த பாடியை வச்சு இந்த மெத்தடை கட்டிக்கவே ஆகணும். ஆனால் என்னால் சக்கராவை கூட ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் நான் இப்போ கூட மார்ஷல் எம்பரர் லெவல் கூட கல்டிவேட் பண்ண முடியுது என்னால் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்களே. நம்ம ஹீரோ மூஞ்சிலேருந்து நிறைய வேர்வை வருது. நான் எப்படியாச்சும் மார்ஷல் எம்பரர் டாப் 10ல் இருக்கணும். டேலண்ட்டு, டிட்டர்மினேஷனு, கரேஜ் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கான் அவனுக்குள்ளேயே. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட்னு சொல்கிறான். மூவ் 1ன்னு அப்படியே சொல்கிறான். சன்லைட் ஃபார்ம்னு சொல்கிறான். நம்மளோட ஹீரோவோட எலும்பு அப்படியே உடையுது. அப்புறம் குப்புறக்கா உண்டு போய் செவிட்லேயே அடிச்சுக்கிறான் நம்ம ஹீரோ. வாயிலேருந்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக ரத்தம் வருது. அவன் அப்படியே மூச்சு வாங்கிட்டே இருக்கான். கெய்ட் இந்த வழியிலையா ட்ரெயின் பண்ணார், அவரோட நான் பெட்டர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ அகைன்னு சொல்லிட்டு சன்லைட் ஃபார்ம்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் நாள் போது கல்டிவேஷன் அகாடமி கிராவிட்டி ஜோனுன்னு நம்ம ஹீரோ உள்ளே போகிறான். நான் எப்படியாச்சும் ஸ்ட்ராங் ஆகணும் கிராவிட்டி ரூமில். ஃபவுண்டேஷனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட பழைய நாளை மிஸ் பண்ணுறேன். இது ஆர்டினரி மார்ஷல் ஆர்டிஸ்ட்டு தான். அப்படியே அந்த கிராவிட்டி ஜோனுக்கு நம்ம ஹீரோ என்டர் ஆகுறான். கேடிஆர் லெஜெண்டரி ஸ்டோரிஸ்ன்னு அப்போ இன்னொரு பையன் சொல்கிறான். கல்டிவேட் ஆட் டே அண்ட் நைட்டுன்னு இன்னொருத்தன் சொல்கிறான். உன் பவரை மண்டைக்கு ஏற்று அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. நல்லது, நிறைய பீப்புள் இங்கே தான் வராங்க கல்டிவேஷன் பண்ண. இன்னும் கொஞ்சம் புவர் ஃபேமிலிஸும் இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்களே கிராவிட்டி ஜோனுக்கு நம்ம ஹீரோ என்டர் ஆகுறான். நார்மலான கிராவிட்டி ரூம் 10 மடங்கு நார்மல் ப்ரெஷர் இருக்கும். நம்ம ஹீரோ கிராவிட்டி ரூம் டெலபோர்ட்டருக்குள்ளே போகிறான். நம்ம ஹீரோ தூக்கி போடுறான் அந்த டெலபோர்ட்டர் முன்னாடி. அப்புறம் அந்த டெலபோர்ட்டர் நடுவில் நிற்கிறான். அது எப்படியோ வெளிச்சமாக காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வேறு இடத்துக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குறதுனால 10-fold கிராவிட்டியே டூ மச்சாக இருக்குது இந்த பாடிக்கு. கீழே நான் நினச்சமாக தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கானுங்களே. 10-fold கிராவிட்டி ரூமை காமிக்கிறாங்க. அங்கே 100க்கும் மேற்பட்ட ரூம்கள் இருந்தாலும் நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிவைன் சென்ஸை யூஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுறான். அந்த ரூம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியாச்சும் சன்லைட்டு ஃபார்மை கூடிய சீக்கிரத்துலேயே மாஸ்டர் பண்ணி ஆகணும். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ரூமுக்காக வெயிட் பண்ணுறான். நேரம் வந்துடுச்சு, இந்த உடம்பு புரிஞ்சுக்கிச்சு மெரிடியனில் இருக்க இம்பேக்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவனுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அதுக்குள்ளே போகிறான். அந்த உள்ளேருந்து ஒருத்தர் வெளில வராரு. கூட 2 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ரொம்ப லக்கி. அவனுக்கு வந்ததுமே ரூம்குள்ளே போயிட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருக்குது ஒன்று அவைலபிளாக இருக்குன்னு. இன்னொருத்தர் சொல்கிறான், அவனோட இருக்க இன்னர் எனர்ஜியை நல்லா ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிடுறான். அவனுக்குள்ளே இன்னர் எனர்ஜியும் இல்லை, சக்கராவும் இல்லை, ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் கூட்டத்துலேயே. ஆர்டினரி பீப்புள் நிற்கலாம் 10-fold கிராவிட்டி ரூமில், எப்படி நியூபிக்கு தெரியுது டிவைன் சென்ஸு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ காலடி எடுத்து வச்சு உள்ளே போகலான்னு பார்க்குறான். நம்ம ஹீரோ காலடி எடுத்து வைக்கிறான். அப்படியே சைட்லேருந்து ஒருத்தன் அவன் பக்கத்தில் கை கொண்டு வந்துட்டு ஏன்னு கூப்பிட்றான். நான் பீக் அப்ரண்டிஸில் இருக்கேன், நான் 7th லெவல் ஆஃப் சக்கரா வச்சுருக்கேன், நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட. நீ வெறும் நியூ கமர் தானே அப்படின்னு சொல்கிறான். வாய்ப்பே இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். என் வழியிலேருந்து வெளில போடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். பின்னாடி பவனி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், என்னை அவமானப்படுத்தாத அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் அகாடமியில் உன்னை பார்த்துக்கிறேன், நீ வாடி அப்படின்றான் அவன். அதுக்கு நம்ம ஹீரோ முடச்சிட்டு ஒன்று சொல்கிறான், ஆனால் நான் சொல்லக்கூடாது, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து அவன் பயங்கரமாக பயந்து போயிடுறான். அவன் எப்படி இவ்வளோ பேச முடியுது, இன்னும் எனர்ஜியும் இல்லாமல் சாக்கராவும் இல்லாமல் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் அவன் ஸ்டாண்ட்ஸில் நின்றுட்டு நம்ம ஹீரோவை சண்டை போட கூப்பிடுறான். இன்றைக்கி சில ரூல்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன், அதை நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.
இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை பாய்.